ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காக நான். கிராமத்தில் வாழ்கிறவங்களாம் நாயர் தர்மம் கட்டுப்பட்டு இயற்கையோடு சார்ந்து வாழ்கிறவங்க நாய தர்மமாக இருப்பாங்கன்னு நம்பினது மிகப்பெரிய தப்பாக போயிடுச்சு. சிட்டியாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் கிராமத்தில் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இயற்கையோடு சார்ந்து வாழ்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சது மிகப்பெரிய தப்பு. கிராமத்துலேயும் ஒரு சில மனிதர்கள் ஆசைப்பட தான் செய்கிறாங்க, பேராசைப்பட்டு அடுத்தவங்கள சுரண்ட தான் பார்க்குறாங்க கிராமத்துலேயும் ஒரு சில மனிதர்கள். ஆனால் எல்லா மனிதர்களையும், எல்லா கிராமத்து ஆளுகளையும் நான் செய்யலை, தயவு செய்து சொல்லலை. ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க கிராமத்துலேயும். ஒரு நம்பி ஒரு செயலை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம போய் கொடுத்தோம்னா அதை ஆளாக்க வேண்டாம், அழிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் கொடுத்தா எப்படி சொல்லுங்க? ஒன்றை பத்தாக்கி கொடுக்கணும், 10 ஒன்றாக்கி கொடுக்கக்கூடாது. இல்லை நீ கொடுத்தது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு முழுசாக அதையாவது கொடுக்கணும். எதையுமே செய்யாமல் முதலுக்கே மோசமாகி ரொம்ப மன வருத்தத்தோட, மன கஷ்டத்தோட ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் பேராசைப்படுறீங்களே நம்மளே திருப்பி கேட்குறாங்க. என்னங்க ஒரு நியாயம்? நியாய தர்மமே இல்லைங்க. நியாய தர்மமாக அழிஞ்சு போயிட்டுருக்கு. கிராமத்து ஆளுங்களாம் அவ்வளோ ஒரு மதிக்கப்பட்டவர்கள். ஆனால் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்கன்னு நினச்சது மிகப்பெரிய தவறாக போயிடுச்சுங்க. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நம்பினது நம்ம பெரிய தப்பு. இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது. ஒரு சில மனிதர்களால் எல்லாரையுமே சந்தேகப்பிடிச்சி எல்லாரையும் நம்பிக்கை வைக்கவே கூடாதுன்னு மனசில் தோணுது. இப்படி தோண வைக்கிறாங்க ஒரு சில மனிதர்கள். ரொம்ப மனவேதனை, மன கஷ்டம். ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை போய் கேட்க போனால் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணி எல்லாரையும் மனசு கஷ்டப்படுத்துறீங்க? மனுஷன் இன்றைக்கி இருக்கிறான், நாளைக்கு இல்லாமல் போயிடுறான், ஒன்றுமே இல்லாமல் போயிடுறோம். இந்த கொரோனா வந்தது பிறகு தாங்க மனிதர்கள் ஓவராக தலகணத்தோடு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனாக்கு முன்னாடியாவது மனிதர்கள் மனசில் மனிதாபியமானு ஒன்று இருந்துச்சு, மனசாட்சின்னு இருந்துச்சு. மனசாட்சியை இழந்துட்டு காசு பணம் அடுத்தவனை எப்படி ஏமாற்றலாம், அடுத்தவன்கிட்ட எப்படி இருக்குது சுரண்டலாம் அப்படின்னு நினச்சி தான் வாழ்கிறாங்க. தயவு செய்து மனசாட்சி கட்டுப்பட்டு இருங்க. மனசாட்சி அது மண்ணங்கட்டையாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் இப்போ எல்லாருமே இருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய விஷயத்தில் ஏமாந்து கடைசியில் ஏமாலியாக கோமாளியாக நம்ம தான் நிற்கிறோம். யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. சொந்தமாக இருந்தாலும் சரி, பிறத்தியாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, நம்பாதீங்க யாரையுமே. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இந்த செயலை நம்ம செய்ய முடிஞ்சால் மட்டும் நீங்கள் செய்யுங்க.